ஆதியாகமம் 1:4. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் ஒரு மனுஷனை தனிமைப்படுத்துகிறார், இல்லை பிரித்தெடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் அந்த மனுஷனை மறுரூபப்படுத்த போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் ஏறின பொழுது அவர் பார்த்தீங்கன்னா அவர் தனித்திருக்கும்படிக்கு அந்த மலைக்கு ஏறுகிறார். ஸோ தேவனாகிய கர்த்தர் தனித்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறுரூபப்படுத்துவதற்காக அவர் என்ன பண்ணுவார், உங்களை தனிமைப்படுத்துவார், உங்களை பிரித்து வைத்திருப்பார். எல்லார போல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் எல்லாரை காட்டிலும் விசேஷமானவர்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கும் பொழுது. இதனால தான் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்தில் இருந்த அந்த இருளை தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற இருளை பிரிக்கும்படிக்கு, நம்மை முற்றிலும் வெளிச்சமாய் மாற்றும்படிக்கு நம்மை தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார். அதனால் அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஆமென்.